எக்கோ கிளப்பில் நியூ அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம ஸ்கூலில் மரக்கன்றுகளை நட்டு அதை ஜியோடாக் மூலமாக லைவாக நம்ம வந்து அந்த லொக்கேஷன் கவர் பண்ணி நம்ம வந்து குரோம் ப்ரௌசரில் போய் நம்ம வந்து சென்ட் பண்ணணும். அது எப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இது யாராக இருக்குது அப்படின்னா, ஆல் பிரைமரி, மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மரக்கன்றை நட்டு அந்த மரக்கன்றுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட தாயோட பேர் இல்லை அப்படின்னா, சப்போஸ் அவங்களுக்கு தாய் இல்லை அப்படின்னா உங்களுடைய கார்டியன் நேம் ஏதாவது ஒரு நேம் வச்சு நம்ம வந்து அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஜியோடாகை எப்படி நான் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நான். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் ஜிபிஎஸ் மேப் கேமரான்னு அடிங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஜிபிஎஸ் மேப் கேமரா போட்டோன்னே நிறைய அந்த மாதிரி கீழே வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ப்ளூ கலரில் ரவுண்டு வந்து எல்லோ கலர் இருக்கும். அதைத்தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது வந்து நான் வந்து ஓப்பன் சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பாருங்கள், ட்ரஸ்டட், அக்யூரேட், ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி விடுங்க. இது வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. நெட்டு வந்து நல்லா ஃபுல்லாக கிடைக்கணும், சப்போர்ட் பண்ணணும். வந்தோடனே இப்போ வந்து நிறைய லாங்குவேஜஸ், சூஸ் யுவர் செலக்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நிறைய லாங்குவேஜஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பான். நம்மளுக்கு இங்கிலீஷுங்கனால நான் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேமரா அக்சஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் அக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லைப்ரரி அக்சஸ்ன்னு இருக்கா, அதையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி எல்லோ கலரில் மாறினோன்னே அது கேட்குது. அலோ ஜிபிஎஸ் மேப் கேமரா டு அக்சஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆன் ஹிஸ் டிவைஸ்ன்னு கேட்குது. அலோ ஆல்னு கொடுங்க. இல்லைன்னா அலோ லிமிட்டட் அக்சஸ்ன்னு கூட கொடுங்க. நீங்கள் அலோ ஆல்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு போங்க. நீங்கள் ப்ளீஸ் வெயிட்டுன்னு வரும். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து சுற்றிக்கிட்டே இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலோ ஜிபிஎஸ் மேப் கேமரா டு சென்ட் யுவர் நோட்டிஃபிகேஷன் கேட்டுக்கு டோன்ட் அலோன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், கேமரா ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப நீங்கள் எந்த லொக்கேஷனில் வச்சு எடுக்கிறீங்க, எந்த டயத்தில் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலில் வச்சு எடுக்கிறீங்கன்னா ஸ்கூல் வந்து அதை அப்படியே வந்து காட்டும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜிபிஎஸ் மூலமாக நம்ம என்ன செய்யணும், ஃபோட்டோ வந்து எடுக்கணும். சரிங்களா? இது எடுத்த பிறகு இதைத்தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா குரோம் ப்ரௌசரில் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணோன்னே டைரெக்டாகவே அந்த பேஜுக்கு வந்து போயிடும். சரிங்களா? இப்போ நீங்களாம் அடித்தா கூட அந்த பேஜ் வந்து வராது. இப்போ மேலே வந்து இப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஜாயின் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 2.0 பார்ட்டிசிபேஷன் ஃபார்ம்னே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கீழே வந்து ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட நேமை வந்து டைப் பண்ணிடுங்க. அடுத்து அவங்களுடைய மதர் நேம் வந்து டைப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் கேப்ஸ் லெட்டரில் இருக்க மாதிரியே பார்த்துக்குங்க. அடிச்சுட்டு கிளாஸ் கேட்டிருக்காங்க. அவங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்களோ, இப்போ வந்து பிரைமரியாக இருந்தால் 1 to 5th வரைக்கும் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் அவங்க எந்த கிளாஸோ அந்த செக்ஷனை இதுன்ட்டு அவங்களோட ஏஜ் வந்து போட்டுருங்க. போட்டு அந்த ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு. ஃபீமேல்னால் ஃபீமேல், மேல்னா மேல் போட்டுருங்க. யூடைஸ் ஐடின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுடைய ஸ்கூல் டைஸ் நம்பர் வந்து அடிச்சுங்க. நீங்கள் இப்போ இதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வெரிஃபைன்னு வரும். பொறுங்க, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா வரும். அப்லோட் இமேஜ்னு கொடுங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், யூடைஸ் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்டட்னு வந்துருச்சு. அப்போ கரெக்டான யூடைஸ் கோடுன்னு அர்த்தம். அடுத்து கீழே பாருங்கள், அப்லோட் இமேஜ்னு இருக்கா, அதில் போய் சூஸ் ஃபைலுங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இப்போ அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. இல்லை நீங்கள் ஜியோடாக் மூலமாக நீங்கள் வந்து எடுத்துருப்பீங்க ஃபோட்டோ. சரிங்களா? சரியான ஃபோட்டோவை அப்லோடிங் இமேஜ் ப்ளீஸ் வெயிட்னு இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் ரிஜெக்டட், சைல்டு இஸ் நாட் தேர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து வேறு இமேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள்
இப்போ நீங்கள் வந்து அப்லோட் இமேஜ்னு இருக்கா, அதில் போய் சூஸ் ஃபைலில் போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து அப்லோடு பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணனே அப்லோடிங் இமேஜ் ப்ளீஸ் வெயிட்னு வந்திருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், இமேஜ் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சா, மேலே வந்து க்ரீன் கலரில் வந்துடும். சூப்பர். இப்போ வந்து ஐடியும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா யூடேஸ் வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கும். இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்லோடுன்னு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், டீட்டெயில் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த இடத்துல பாருங்கள், க்ரீன் கலரில் டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்கா, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமோட சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கீழே அப்படியேவும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டவுன்லோட் அஸ் இமேஜ் வேணுமா, நீங்கள் டவுன்லோட் அஸ் இமேஜை நீங்கள் வேணுமா இது பண்ணிக்கலாம். ஃபைல் டவுன்லோடுன்னு வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து டவுன்லோட் அஸ் பிடிஎஃப்னா பிடிஎஃப்பாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். சரிங்களா? அதுவும் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுதான் சர்டிஃபிகேட்டு. நல்லா பார்த்துக்குங்க, க்ரீன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.